இந்த எபிசோட நாம இயக்குனர் நந்தினி ரெட்டி இயக்கத்தில் சமந்தா நடிச்சு வெளிவந்திருக்கிற எங்கள் சங்கம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கணவர் திகந்துடன் அவரது சொந்த ஊருக்கு வர்றாங்க சமந்தா. குடும்பத்தை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட திகந்த் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றோருடன் சமரசம் செய்து கொள்ளவும், தங்கையின் திருமணத்தில் கலந்து கொள்ளவும் மனைவியை அழைத்து வரார். ஆனால் மிகவும் கட்டுப்பாடான அந்த குடும்ப சூழலுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள சிரமப்படும் சமந்தா, கணவருக்காக அந்த குடும்பத்துடன் ஒன்றிணைந்து வாழ முயற்சிக்கிறார். இதற்கிடையே சமந்தாவை பார்த்த ஒருவர் அவரை ஜான்சி என்று அடையாளம் காண்கிறாரு. இதன் மூலம் அவரது கடந்த கால வாழ்க்கை குறித்து பல மர்மங்கள் வெளிவரத் தொடங்குது. சிறையில் இருக்கும் கர்ணா சமந்தாவை தேடி வரார். இறுதியில் கர்ணா என்பவருக்கும் சமந்தாவுக்கும் என்ன தொடர்பு? ஏன் அவர் தனது உண்மையான அடையாளத்தை மறைந்து வாழ்றாரு? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. நாயகியாக நடித்திருக்கும் சமந்தா இந்த படத்தின் மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். அமைதியான குடும்ப பெண்ணாகவும் அதே நேரத்தில் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் மிரட்டும் பெண்ணாகவும் 2 பரிமாணங்களும் சிறப்பாக நடிச்சிருக்கார். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகள் அவரது உழைப்பு தெளிவாக தெரியுது. படத்தின் முதல் பாதி மெதுவாக தொடங்கினாலும் சமந்தாவின் பின்னணி குறித்த மர்மங்கள் வெளிவரத் தொடங்கியதும் விறுவிறுப்பு அதிகரிக்குது. குறிப்பாக இடைவேளைக்கு முந்தைய காட்சிகள் சுவாரஸ்யத்தை கூட்டுது. இடைவேளைக்கு பிறகு சமந்தா கர்ணா மோதலை மையமாக வைத்து கதை நகர்ந்து சில காட்சிகள் ரசிக்க வைத்தாலும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதை எளிதாக யூகிக்க முடிவது திரைக்கதையின் பலவீனமாக இருக்கு. கர்ணா கதாபாத்திரம் வழக்கமான வில்லன் பாணி இதே பயணிக்குது. சந்தோஷ் நாராயண் பின்னணி இசை ஆக்ஷன் காட்சிகளுக்கு பலம் சேர்த்திருக்கு. ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவும் தரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பேருந்து நிலைய சண்டையும் கிளைமாக்ஸ் சண்டையும் ரசிகர்களை கவரும் வகையில் படமாக்கப்பட்டிருக்கு. குடும்ப உறவுகள், கடந்த கால ரகசியங்கள் மற்றும் ஒரு பெண்ணின் போராட்டத்தை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர். நல்ல கதைக்களத்தை தேர்வு செய்திருந்தாலும் 2ஆம் பாதி திரைக்கதையில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் தோணுது. இருந்தாலும் சமந்தாவின் நடிப்பும் ஆக்ஷன் காட்சிகளும் படத்தை தாங்கி நிற்குது.